ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானுக்கு சரணம் சரணம். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாது. ஞானமே வடிவான முருக பெருமானுக்கு சரணம் சரணம். நம்ம பார்வதி பதியே ஹரஹர மகாதேவா. இரண்டாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நினைச்சிருப்பீங்க, முதல் வீடியோல விநாயகர் பெருமானையும் முருக பெருமானையும் சொல்லாம இப்போ இந்த இரண்டாவது வீடியோல சொல்றீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வீடியோவை பார்த்த என்னுடைய அடியார் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, விநாயகர் பெருமானையும் முருக பெருமானையும் எப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடியன் சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய அம்மையப்பனை நினைச்ச அப்படின்னா உலகத்தையே மறந்துடுறேன் அப்படிங்கறதா உண்மை. அதற்காக விநாயகர் பெருமான்ட்டையும் மன்னிப்பும் கேட்டுட்டு ஒரு விண்ணப்பம் வச்சுட்டோம். உங்க அம்மா அப்பாவை நினைச்சனால உன்னை நான் மறந்துட்டேன் சாமி, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கேட்டோம். அதற்கும் விநாயகர் பெருமான் ரொம்ப அழகா எனக்கு உத்தரவு கொடுத்து ஏத்துக்கிட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், எனக்கு வரக்கூடிய பெருமைகள் அனைத்துக்குமே எனக்கு இப்போ உள்ள இருந்து சூட்சமமாக வழி நடத்தக்கூடிய என்னுடைய குருநாதர் மதுரையில் இருக்கக்கூடிய சிவபாலமுருக சித்த அடியார்களுக்கு தான் அனைத்துமே சமர்ப்பணம். அவரு நிறைய உபதேசம் வாங்கின, நேர்லயும் போன்லயும் மூலமாக அவர்கிட்ட நிறைய உபதேசம் வாங்கியாச்சு. அப்படி வாங்கும் போதெல்லாம் புரிஞ்சுதா புரியல அப்படின்னு தெரியல. ஆனா இப்போ நடைமுறையில பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும்போது அன்னைக்கே சொன்னாரே அப்படிங்கறது இன்னைக்கு நாம உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மள அந்த அப்படித்தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால எனக்கான எந்த ஒரு கிரெடிட் வந்தாலும் கூட அது அவருக்கு உரித்தானது. என்னுடைய அம்மையப்பனுக்கும் சமர்ப்பணம் தான். இதுல அடியனுடைய பங்கு ஒரு துளியும் கூட கிடையாது. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என்ன கணக்கு போட்டிருக்காங்களோ அந்த இறைவனுடைய கணக்குப்படிதான் நடக்குது. அதனாலதான் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். போன வீடியோல ஐயா எப்படி காகபுஜண்ட மகரிஷி எப்படி சீடரா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோல சொல்றேன்னு சொல்லி இருக்கேன். அவரு ஏத்துக்கிட்டது உணர்ந்த பின்னாடி எனக்கு இப்ப இருக்கக்கூடிய குருநாதரும் கிடைச்சிருக்காரு. இந்த குருநாதர் எப்படி கிடைச்சாருங்கிறதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஐயாவை எப்படி அடியன் உணர்ந்த அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன், பாட்டிசத்திர ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி 48 நாட்கள் அந்த முறையான பயிற்சியும் பூஜையும் பண்ணணும். 47வது நாள்ல தெரிஞ்சதை காட்டும் 48வது நாள்ல மனப்பூர்வமா உணர்ந்தங்கிற விஷயத்தையும் போன முறை பதிவு பண்ணி இருந்தோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த காலையில பூஜை அந்த தியானத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு மரம், அதற்கும் கீழே ஒரு முனிவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அதை சுத்தி நிறைய காக்கைகள் இருக்கிற மாதிரியும் அடியனுக்கு உணர்த்தினாங்க. அதனால வரைக்கும் இப்படி ஒரு உயர்ந்த ஒரு சித்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்ததில்லை. ஏன்னா கேள்விப்பட்டதோட சரி, இப்படி இந்த ரூபத்துல வருவாங்க அப்படிங்கறத அந்த நிமிஷம் உணர்ந்த பொழுது ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. இந்த உணர்ந்த ஒரு விஷயத்த அவங்கவுங்க உணரும் பொழுது அனுபவிக்க முடியுமே ஒழிய, இந்த ஒரு சில வார்த்தைகள்ல சொல்றது அதுல பயணம் பண்றவங்களுக்கு புரியும். ஆனா புதுசா கேட்கறவங்களுக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. என்னுடைய குருநாதர் சொல்லக்கூடியது ஒரே விஷயம், அவங்கவுங்க அனுபவிச்சு கடக்கணுமா அப்படிம்பாரு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது அந்த பூஜையை முடிச்சுட்டு காலேஜுக்காக நான் கிளம்பி வெளியில வர்றேன். வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல அதாவது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்ல தான் நாங்க குடியிருந்தோம். இப்ப நம்ம வீட்டை சுத்தி மட்டும் அந்த காகங்கள் ஒரு 4-5 ஒரு 3 முறை வளம் வந்துச்சு. அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த சூரிய பகவானை வழிபட்டுட்டு அப்படியே வெளியில வந்தோம். கீழே இறங்கி பஸ்ஸுக்காக வரும் பொழுது மறுபடியும் அதே காகங்கள்ல ஒரு 3 காகங்கள் பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி ஒரு 3 ரவுண்டு அடிச்சுது. அப்போ அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நாள் முழுக்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் காகம் மட்டும்தான் என்னோட கண்ணுக்கு பட்டுச்சு. ஏதாவது ஒரு இடத்துல பஸ் நிக்கும் பொழுதும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏறினாங்க. அப்படி ஏறும்போது அந்த ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லயும் பாத்தீங்கன்னா காகம் மட்டுமே ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அப்படித்தான் எனக்கு ஐயா வந்தாரு, நான் உன்னை சிடனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்படிங்கறத அந்த ஒரு நிமிஷம் அடியேன்னு உணர்ந்துகிட்டேன். அடுத்த பணியெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்துல போய்தான் ஐயாவோட வரலாறுகளை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மகான் நமக்கு வந்திருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சது. அதுல பெரும் பாக்கியசாலி அடியேன். அந்த நிகழ்வு இன்னைக்கும் நினைச்சாலும் ரொம்ப நெகிழ்வு தான். அதையெல்லாம் ஒரு நோட்ல எழுதியும் வச்சிருக்கிறோம். இன்னொன்னு அந்த 48 நாட்கள் ஒவ்வொரு ரூபத்துல ஒவ்வொருத்தரும் ஆட்கொண்ட அந்த விதோம கூட பதிஞ்சு
வச்சிருக்கிறோம். அடுத்து நாள் பட ஒவ்வொரு எண்ணங்கள் புதிதாக வந்தது. ஆனா அதையெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கான ஒரு நேரம் இல்ல. அந்த 48 நாளே போதும் அப்படின்னு சொல்லி ஐயா முடிவு பண்ணிட்டாராட்டிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல எழுதுறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுக்கல அவங்க. அதே சமயத்துல சூழ்நிலையும் அமையல. இன்னைக்கு அது ஒரு நாள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி எல்லாம் இருந்துச்சா, அப்ப நாம எப்படி கடந்து வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சித்தர்கள் வழிபாட்டுல இருக்காங்க. யாராவது ஒரு சித்தர் நம்மள அடியாரா ஏத்துக்க மாட்டாங்களா, எப்படி நம்ம உணர்றது அப்படிங்கிற ஒரு தேடலோடு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நிறைய இருக்காங்க. நாங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்குட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, நம்ம ஊர் பக்கம் தான். அங்க 18 சித்தர்களுக்கான ஒரு கோயில் இருக்கு. அங்க ஐயா கிட்ட போய் இதெல்லாம் சொன்னேன்னா முதல்ல அங்கதான் வழிபாட்டுக்காக நம்ம போனோம். சித்த வழிபாட்டுக்காக போனது அங்கதான். அப்படி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயா வந்தாருன்னு சொல்லும்போது அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த அன்னைக்கு கோயில்ல இருந்து அத்தனை பேத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அப்ப என்னன்னு தெரியல, சொல்றதுக்கு எனக்கு தோணல. உண்மை அதுதான். இன்னைக்கும் அங்க போனீங்கன்னா ஐயா பகலாதேவி சமேதமா காகபுஜர் ஐயா அங்க வீற்றிருப்பாரு. அவர் முன்னாடி போனா என்னன்னே தெரியாது, கண்ணில தாரையா கண்ணீர் வரும். அது ஒரு சந்தோஷமான ஒரு அழுகை, காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் சொன்ன அந்த ஒரு விஷயம் என்னன்னு இன்ன வரைக்கும் அது தெரியாது. அப்படி ஐயா ஆட்கொண்டு இருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு நாள் கடந்துகிட்டே வரோம். பல நேரங்களில் அவருக்கான மூல மதத்தையும் சொல்ல நாம மறந்துடுவோம். ஆனாலும் அது எல்லாம் எதையுமே ஐயா குறைய எடுத்துக்கிறது இல்ல. அடியனோட ஓட்டத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிமிஷமும் உங்களோடு அடியன் பேசுவதையும் கண்டிப்பா ஐயா கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அது பகிர்ந்துக்கூடிய நேரத்துல அங்க அந்த பக்கமா ரூமுக்கு வெளியில காகங்கள்லாம் கரைஞ்சுகிட்டு இருக்குது. இதுதான் ஐயா இருக்கிறார் அப்படிங்கறதுக்கான அத்தாட்சி இதுதான். இப்படி ஒவ்வொரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஐயா கூடவே இருக்கிறார் அப்படிங்கறதையும் உணர முடிஞ்சது. பல நேரங்கள்ல அடியனுக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படிங்கறதையும் ஐயா உணர்த்துவாரு. அது வெகு காலம் புரியவே இல்லைங்க. எதுக்காக சொல்லியிருக்காங்க, எதுக்காக இப்படி வருது, எதுக்காக இப்படி பறக்குது அப்படின்னு கூட தெரியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சுற்றுமா என்னை வழி நடத்துறாரு என்னோட குருநாதர். அவரோட உபதேசங்கள்லாம் அந்த நேரத்துல உதவும். பல நேரங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கேட்போம். அடியன் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள்ல நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் அப்படியே நடந்துன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொன்றையும் ரியலைஸ் பண்ண பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் இந்த ரூபத்தில் நம்மோட தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறது தெரிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தொடர்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் பல நேரங்களில் புரிஞ்சுக்காமதான் இருக்கிறேன். ஆனா அதோடவே பயணம் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆன்மீகம் என்பது மிக மிக ரொம்ப லகுவானது, எளிமையானதுதான். கொஞ்சம் முயற்சி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் இதுல எல்லாருமே பயணிக்கலாங்க. ஏன்னா இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சுக அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேரின்பம். இந்த பேரின்பத்தை அனுபவிச்சவங்க வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. நம்மள மாதிரி இதை பார்த்து இந்த மாதிரி உணர்ந்து சிற்றின்பத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம இப்ப சொல்லிக்கிறோம். இதை கடந்து நம்ம பேரின்பத்திற்கு போகணும் அப்படிங்கறதா அடியனுடைய எண்ணம். அதற்கான முயற்சியும் ஒரு பக்கம் இந்த ஆன்மா தேடலோடு போய்கிட்டு தான் இருக்குது. பணிகளுக்கு இடையிலும் எத்தனையோ விஷயங்களுக்கு இடையிலும் இது பயணிச்சுட்டு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம், பயணிச்சு பெருவாழ்வு பெறுவோம் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். அடியனுடைய சிறு அனுபவங்கள் மீண்டும் தொடரும்.